ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லியோராஜ் மாளவிகா நடிப்பில் நம்ம கலையரசன் தங்கவேல் டேரக்ட் பண்ணியிருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது இதுதான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் முதல்ல அதை காமிச்சிடுறாங்க. சிவன் சக்தி திருவிளையாடல் ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற ஹீரோவும் ஹீரோயினும், அதுக்கப்புறம் பிகினிங் லவ் எப்படி போக போக மாறுது. கல்யாணம் பண்ணிக்கும் போது ராணி மாதிரி ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஹீரோ அதுக்கப்புறம் இப்படிலாம் போகிறாரு. ஹீரோவோட அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற ஹீரோயின் அவங்க ரியல் கேரக்டர் தான். அப்பா விட்டு புருஷன் வந்தோடனே அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் எந்தளவு சப்போர்ட்டாக இருக்கார், எந்தளவு முட்டுக்கட்டை போடுறாரு. இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு, கடைசியில் டைவர்ஸ் வரையும் போகும்போது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் உள்ளே வந்து அவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் பண்ணியிருக்காங்க. படத்தில் லியோராஜ் ஏற்கனவே வந்து சில படங்கள் பண்ணதில் மெயினாக வந்து ஜோ நல்லா பேசப்பட்ட ஒரு படம். ஒரு மினி பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏற்ற ஒரு கரெக்டான ஒரு ஹீரோவாக வராரு. இதில் அவரும் அவரோட பேராவர மாளவிகா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். 2 பேரும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் பிகினிங் ஸ்டேஜஸில் அவங்க ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிற ரொமான்ஸ் சீன்ஸு அந்தளவு விடப்படலாம் கூட. அவங்க சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்களோட இருக்கிற ஈகோ கிளாஷு மாறி பண்ணிக்கிற ரூட்டி இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பொண்ணுன்றவ வீட்டில் அப்பாட்ட எப்படி இடம் கொடுக்கமா இருக்கா, கல்யாணம் ஆனோன்னா அவரோட சொந்த அபிலாசி சரக்கடிக்கிறதுலேருந்து தம்மடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஹஸ்பண்டு ஈக்குவலாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோன்னே எப்படி யூஸ் பண்ணிக்கிறா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. படத்தில் இவங்களுக்கு ஒரு பேரல் ஒரு கேரக்டராக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் அவருக்கு ஜோடியாக ஷீலா வராங்க. இந்த ஷீலா திரௌபதியில் ஹீரோயினாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதே அம்மா தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு அட்வொகேட்டாக பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளில எங்கேயும் சொல்லாமல் இருக்கணும். விக்னேஷ்காந்துக்கு ஒரு நல்ல ரோல். பட் அவர் வந்து கோர்ட்டில் பெரிய பெரிய டைலாக்ஸ் பேசுகிறதெல்லாம் எந்த விதமான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ஃப்ளாட்டாக பேசுகிறது, அவர் ரேடியோ ஜெயிக்குமா ரேடியோவில் வாசிக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் இன்னும் நடிச்சிருந்தால் கொஞ்சம் கேரக்டருக்கு இன்னும் வெயிட்டேஜாக இருந்திருக்கும். படத்தில் பாடல்கள், ஒளிப்பதிவு, சிம்பிளாக ஒரு ஃபேமிலி இதெல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ப்ளஸ் ஆரம்பத்திலேயே இது எதை நோக்கி போகுதுன்னு காமிச்சது. 2 பேரும் கல்யாணம் புதுசாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படுற கான்ட்ரடிக்ஷன் எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்காங்க. இதில் ஹீரோ பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே பெருசாக பெரியார் படம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் ஐயோ உஷாராகி தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று நினச்சி அந்த பொண்ணுகிட்ட மாட்டி புதக்குழியில் விழுந்துடுறாரு. இந்த காலத்தில் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு தவறான புரிதலை இயக்குனர் தோல்விச்சு காட்டியிருக்கிறாரு. ஆம்பளைக்கு ஈக்குவலாக தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்லை சும்மா ஒரு பந்தாக்காக பண்ணுறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அம்பேத்கர் அந்த பொண்ணு உருகுது. ஆனால் அம்பேத்கர் பிறந்த இடம் எதுன்னே தெரியாமல் காந்தி பொறுத்த இடத்த சொல்லுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இவங்க பண்ணுற நோட்டிகளை இயக்குனர் தோல்விச்சு காமிச்சிருக்கிறாரு. ஹீரோக்கு எதாவது தெரிஞ்சு கூட அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஒரு லெவலுக்கு மேலே ஹீரோ வெடிக்கிற இடத்துல எல்லாத்தையும் சொல்கிற அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆக முடியாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து கையில் எடுத்துக்கிறது. அதனால் ஒரு பிரச்சனைன்றதுக்காக ஒரு ஆம்பளை எந்த விதத்தில் வேணால் அசிங்கப்படுத்தி டைவர்ஸ் வாங்குறதுக்காக இந்த ஃபெமினிஸ்ட் அட்வொகேட்ஸ் எந்த அளவுக்கு பாடுபடுறாங்க நம்ம சொசைட்டியில் பார்க்குறத எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஆசிஃப் அலி நடித்து வந்த அபயந்தர குற்றவாளி அப்படின்ற படம் உண்மையில ஒரு அருமையான படம். அந்த படத்தில் வந்து ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிவிட்டு நார்மலாக குடும்பம் நடத்த முடியாமல் ஒய்ஃப் ஏதோ ஒரு பழைய பிரச்சனைக்கு மேலே கேஸ் போடுறது, டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த ஃபேமிலியை எப்படி இவனை அலக்கழிக்கிறாங்க, வேலை பார்த்த கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் வேலையும் போய் எப்படி கஷ்டப்படுறாங்க, கடைசியில் எப்படி வந்து போராடி ஜெயிக்கிறான்ற ஒரு சீரியஸாக ஒரு ட்ராமாவாக பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்டை வந்து ஒரு காமெடியாக கொண்டு போய் எல்லோரும் பார்க்குற மாதிரி எடுத்துருக்குறாங்க. கான்செப்ட் இதுதான். இப்படி அந்த வக்கீலை வச்சு இந்த பொண்ணு பண்ணுற லூட்டிலாம் ஒரு பக்கம் வந்து ஆண் பக்கம் ரொம்ப நியாயமாகவும் பெண் பக்கம் வந்து நியாயமே இல்லாத மாதிரி கொண்டு போகிறது ஒரு பேலன்சிங்காக இல்லை. கடைசியில் வந்து டைலாக்லாம் வச்சு கொஞ்சம் பொண்ணும் ஆணும் ஏதோ ஒரு சாதாரண கேரக்டரால் திருந்துறதெல்லாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் கூட படத்தை வந்து ஒரு விற்கிற விஷயத்தை போல்டாக இயக்குனர் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் படம், ஒரு ஆம்பளை எந்தளவு பொம்பளையை கொடுமைப்படுத்துகிறா, டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்ருக்கோம். ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸில் கேரளா சேட்டன்ஸ் மாதிரி இங்கேயும் திங்க் பண்ணி அதை வந்து ஒரு கலோக்கியலாக சொல்லி ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எடுத்துருக்க இயக்குனர் பாராட்டணும். இந்த படம் ஃபேமிலியை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் லேகர மாதிரி இருந்தால் கூட படத்தில் வந்து ஹீரோவுக்கு பண்ணுற அந்த சீவ்லெஸ் போட்டு போகிற சீனில் அவர் ரெஃபண்ட் ஆகுது. பதிலுக்கு லுங்கி கட்டிட்டு ஹீரோனோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறது எல்லாமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கேட்டன் மவுஸ் மாதிரி போகிற படம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கோட்டு ஈட்டுன்னு போனவொடனே கொஞ்சம் தொய்வடையது. குறிப்பாக சப்ளாட் அவரை விக்னேஷ்காந்த் எதிர்பார்த்த அளவுக்கு கவரல. பட் ஓவராலாக படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து நிச்சயமாக ரசிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணதுக்காக நிச்சயமாக இயக்குனரை பாராட்டலாம். அதேமாரி போலிய பெண்ணியவாதம், அம்பேத்கர், பெரியார்லாம் சும்மா பேருக்கு டிஷர்ட்டில் போட்டுக்கிறது, அதுக்காக ஏதோ பண்ணுறது, உண்மையான அதோட விஷயத்தை தெரியாமல் சுற்றுற ஒரு கூட்டத்துக்கு சிறப்பாக அடித்த மாதிரி இந்த படம் இருக்குது. வாங்க போகலாம் பஞ்ச் லைன், ஆண்பாவம் பொல்லாது,
புண்ணியமாக போச்சு. 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.